அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம். நேர்களே, இந்த 2 வலைதளத்தோட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு வலைதளமும் நம்ம கூட சேர்ந்துக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நம்ம கூட சேர்ந்தவங்க தான். இப்போ மறுபடியும் நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம 10ஆம் வகுப்பு மாணவருக்கு தேவையான தமிழ் பாடத்துல, முக்கியமா தமிழ் பாடம் எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி, தமிழ் பாடத்துல நல்ல மதிப்பெண்கள் பெறணும், உயர்வான மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வலைதளமும் இன்று நம்மளோட இணைந்திருக்கிறது. அந்த வலைதளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைமதி வாசு நடத்தக்கூடிய தமிழ் பொழில் அப்படிங்கிற வலைதளம் நம்மளோடு சேர்ந்திருக்கிறாங்க. உண்மையை நம்ம அந்த 3 வலைதளங்களும் சேர்ந்து தமிழுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நாம் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். விரைவில் நம்ம வழிகாட்டியாகவும் நம்ம சந்திக்க போறோம். அது 3 வலைதளமும் சேர்ந்து. ஸோ நீங்க இனிமே உங்களுக்கு தமிழ் சார்ந்து எந்த ஒரு கவலையும் நீங்க கொள்ள தேவையில்லை. நாங்க அந்த 3 வலைதளம் இருக்கிறோம். இன்னைக்கு அந்த 3 வலைதளம் சேர்ந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சஸ்பென்ஸ். இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதை பற்றின ஒரு கமெண்ட்ஸை போடுங்க. அதே மாதிரி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 வலைதளங்களும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் சார்ந்த பதிவுகளை தயவு செஞ்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை பிடிஎஃபாக ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட லிங்காக கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு பிடிஎஃப் நாங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் எங்களுக்கு செலவாகுது. ஸோ அந்த ஒரு பிடிஎஃப்காக அந்த ஒரு 3 மணி நேரம் நாங்கள் செலவு பண்ணுறோம். நீங்கள் 3 செகண்ட்லேயே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அனுப்பிடுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பதிவு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த லிங்கோட எங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம அன்போடு கேட்டுக்கொள்வோம். இந்த 3 வலைதளம் சார்பாக இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முகப்புச்சீட்டு. அந்த முகப்புச்சீட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ் விதியில் போட்டுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா ஒரிஜினல் ரியல் டாப் ஷீட் எப்படி இருக்குமோ அதை தான் பார்க்க போகிறோம். அதை பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை அப்படி நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு பிடிஎஃபை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போது இந்த முகப்புச்சீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தமிழ் பாடத்தில் உயர்வான மதிப்பெண்கள் பெற்று மேல் படிப்புக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் ஆசிரியர்கள்லாம் தேர்வறையில் என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தேவையான அறிவுகள் வழங்கியிருப்பாங்க. அதனால் நம்ம மறுபடியும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் சிந்தித்து சிறப்பாக பதிலளித்து நல்ல உயர்வான மதிப்பெண்கள் பெறணும், மேல் படிப்பு போகணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக கருதி நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம். உங்கள் தமிழ் விதை, கல்வி விதைகள் மற்றும் தமிழ் பொழில் இந்த 3 வலைதளமும் உங்களை மனதார வாழ்த்து. உங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் வழிநடத்திய நல்ல உள்ளங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு தான் வந்துக்கிறாங்க. அந்த முகப்புச்சீட்டுங்கிறது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாத யாருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தான். இந்த முகப்புச்சீட்டை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் ரியலாக இந்த முகப்புச்சீட்டை கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் பொழில் உங்களுடைய நண்பர், அருமை நண்பர் வாசு அவர்கள் கடினமாக உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட இது இந்த முகப்புச்சீட்டு உருவாக்குறதுக்கு உங்களுக்கு 6-7 மணி நேரம் ஆச்சு. அதை சொன்னார். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் பிடிஎஃப் ஷேர் பண்ணாமல் இதோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அந்த முகப்புச்சீட்டை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெரும்பாலான ஆசிரியர்களுக்கெல்லாம் இது தமிழ் டாப் ஷீட் தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய மாணவர்கள் தெரியாது. 10ஆம் வகுப்பு மாணவர்களே, இதுதான் உங்களுக்கான ரியல் டாப் ஷீட். இந்த டாப் ஷீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பார்கோட் எல்லாம் இருக்கும். இந்த பார்கோட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் பார்கோடுன்னு சொல்லுவோம். இந்த பார்கோடை நீங்கள் பென்சில்லையோ இல்லை பேனா கொண்டோ இதை சேதப்படுத்திடக்கூடாது. ஏன்னா இது ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணும்போது ஏதாவது மார்க் போர்டு இருந்துச்சுன்னா நம்ம பேப்பர் தான் மாட்டிக்கும். அதனால் இந்த இடத்துல 3 இடத்துல இருக்கு அந்த பார்கோடு. 1 பாருங்க, 2 இந்த இடத்துல 3. இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய இந்த பார்கோடை நீங்கள் எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் நீட்டாக பத்திரமா வச்சுக்கணும். அதனால் இது உங்களுடைய பொறுப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன எக்ஸாம் கொடுத்துருவாங்க. இது ஏ பார்ட்டு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கிறது எல்லாமே ஏ பார்ட். இங்கே கீழே வர்றது எல்லாமே இது பி பார்ட்டு. என்ன மார்க் வாங்கிங்கிறது பி பார்ட்டு. இது
சி பார்ட்னு சொல்லுவோம். இது என்ன சி பார்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பேப்பர் திருத்தக்கூடிய அந்த 3 நபர்களுடைய கையெழுத்து இங்க இருக்கும். யார் திருத்துவாங்கன்னா ஏஇ தான் திருத்துவாரு. அத வந்து 2 பேர் செக் பண்ணுவாங்க. எஸ்ஓ 1, சிஇ இவங்க 2 பேர் செக் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஓங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல அவர் சைன் பண்ணுவாரு. சிஇங்கிறவர் கிரீன் கலர் சைன் பண்ணுவாரு. அதனால தான் உங்க விடைத்தாள்ல நாங்க என்ன சொல்றோம்னா, கலரே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். கலர் யூஸ் பண்ணாதீங்க. ஒரே நிற பேனால நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த டாப் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் ரோல் நம்பர்ங்கிற இடத்துல உங்களுடைய பதிவு எண் பதிவாயிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பேர் இருக்கும். சென்டர் ஸ்கூல் நேம் இருக்கும். அதே மாதிரி சென்டரோட நேம் இருக்கும். 2 நேம் இருக்கும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் எழுத போறீங்கிறது இருக்கும். டேட் என்ன டேட்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது இதுதான். உங்களுடைய ரோல் நம்பர் கரெக்டா, உங்க பேர் கரெக்டா தான் வந்திருக்குதா, அதே மாதிரி டேட் வந்து இன்னைக்கு டேட் தானா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த கியூஆர் கோடுக்கு பதிலாக இந்த இடத்துல உங்களுடைய போட்டோ இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, இந்த கியூஆர் கோடை இந்த இடத்துல வச்சிருந்து பார்த்தீங்கன்னா, இது அருமை நண்பர் உருவாக்கிய தமிழ் புலிகளோட வலைதளத்துடைய கியூஆர் கோடு இது. நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா தமிழ் சார்ந்த பதிவுகள் நிறைய இதுல எடுத்துக்கலாம். நம்ம அருமை நண்பர் தமிழுக்காக நிறைய உழைத்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் இணைந்திருப்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா, இந்த கியூஆர் கோடு பதிலாக உங்களுடைய முகப்பு ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் கடைசியாக இங்கிலீஷில் கொடுத்த ஃபோட்டோ இருக்கும். இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு இங்கே சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சீஃப் சூப்பரண்ட் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கையெழுத்து போட்ட பின்னாடி தான் ஆல் சூப்பர்வைசர் கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு முன்னாடி மேலே இருப்பாங்க ப்ரெசென்ட், ஆப்சென்ட், மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை அவங்க டிக் பண்ணிட்டு கையெழுத்து போடுவாங்க. ஆல் சூப்பர்வைசர் ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட்டை டிக் பண்ணிக்குவாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. ஆப்சென்ட்னா ஆப்சென்ட் டிக் அடிச்சுட்டு கையெழுத்து போட்டுருவாங்க. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் கையெழுத்து போட மாட்டாங்க. அதனால இந்த சீட் எடுத்து போடுவாங்க. இதே நீங்கள் மால் ப்ராக்டிஸ், அதாவது பிட் எழுதுறது, பார்த்து எழுதுறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ப்ரெசென்ட் டிக் அடிச்சு முதல்ல சைன் பண்ணிடுவாங்க. தென் கடைசியாக பேப்பர் சப்மிட் கொடுக்கும் பொழுது இந்த மால் ப்ராக்டிஸையும் டிக் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நேர்மையான முறையில் படித்த அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம பதில் எழுத போகிறோம். அதனால நமக்கு அந்த பயம் தேவையில்லை. நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பதிவுகள் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ்க்கு போக மாட்டீங்கிறது நிச்சயம். இது சத்தியம். நீங்கள் வெல்வது உறுதி. 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்குறதுக்கான 6 வினாத்தாள், மாதிரி வினாத்தாள் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வினாத்தாள் 6மே பார்த்தீங்கன்னா, தமிழ் பொழில், கல்வி விதைகள், தமிழ் விதைகள் 3 வலைதளம் சேர்ந்து தான் உருவாக்குறது. மொத்தம் 12 கொஸ்டின் பேப்பர். எங்கள் சைட்லேருந்து 6 கொஸ்டின் பேப்பர், தமிழ் பொழிலேருந்து 6 கொஸ்டின் பேப்பர், மொத்தம் 12 கொஸ்டின் பேப்பர் போட்டுக்கிறோம். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 12 கொஸ்டின் பேப்பர் அதை மீறி எந்த ஒரு வினாத்தாலும் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த டாப் ஷீட்டை நான் ஏன் பிளாங்காக இந்த இடத்துல கோடு போட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, எதிர்வரும் காலத்தில் பின்னாடி வந்து நீங்கள் காலாண்டு, அரையாண்டு, ரிவிஷன் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் இதை நீங்கள் வந்து அங்கே எழுதிக்கலாம். எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். அது முதல்ல இருந்தே கொடுக்கும்பொழுது மாணவருக்கு அந்த பொதுத் தேர்வு கொடுத்த அந்த பயம் நீங்கும் அப்படிங்கிறதுனால கொடுத்துக்கிறோம். எப்படி டாப் ஷீட்டை கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே கொடுத்துக்கிறோம் பாருங்க. மார்க் அண்ட் வேர்ட்ஸ் நீங்கள் 80 வாங்கினீங்கன்னா இங்கே வந்து 800 கொடுப்போம். 080 கொடுத்துருவோம். ஏன் இந்த 3 கட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து 0.5 வாங்கினீங்கன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்காக தான். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இந்த கேம்ப் நம்பர், பண்டில் நம்பர், பாக்கெட் நம்பர், ஸ்கிரிப்ட் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விடைத்தாள் திருத்தும் போது கொடுப்பாங்க. இது வந்து ஆசிரியருக்கு தெரியும். அதே மாதிரி ஏஇ யார், அவருக்கு நம்பர் கொடுப்பாங்க, அவங்க சிக்னேச்சர் போடுவாங்க. இங்கே எங்கேயுமே எழுதக்கூடிய ஒரு பேரோ திருத்தக்கூடிய பேரோ எங்கேயுமே இங்கே வராது. டாப் ஷீட்டை மேலே மட்டும்தான், ஏ பார்ட்டில் மட்டும்தான் வரும் விடையை எழுதக்கூடியவர்களுடைய பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து டாப் ஷீட். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மதிப்பெண்கள் பக்கம்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பண்டில் நம்பர் இங்கே போட்ட நம்பரை இங்கே கீழே போடணும். இது போட்டுட்டு இங்கே பாருங்க 4 கட்டம் கொடுத்துருவோம். 89 8.9.5 அப்படின்னு இங்கே போட்டுருவாங்க. கேம்போட நம்பர், எந்த கேம்ப், அதாவது எந்த மையத்தை திருத்துறாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாவாரியாக மொத்த மதிப்பெண் இப்படி தான் நாங்கள் மார்க் போடுவோம். ஃபர்ஸ்ட் 15 ஒன் மார்க் இருக்கு இல்லையா, 15 ஒன் மார்க் பாருங்க இப்படி போட்டுரும். 15 ஒன் மார்க்கு எத்தனை வாங்கிக்கிறேன், 15 10 அப்படிங்க போடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே திருத்தும் போது 2 மார்க்ஸில் பிரிவு 1ல் 4 கேள்வி, பிரிவு 2ல் 5 கேள்வி, மொத்தம் 9 கேள்வி வரணும். அப்புறம் இந்த 3 மார்க்ஸ் கொஸ்டின் வரும். மொத்தம் நமக்கு 45 கேள்வி தான் இடம் இருக்குது. இந்த 3 கட்டம் வரைக்கும் தான் வரும். இந்த 4வது கட்டம் வராது. இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க, அது சும்மா ரெஃபருக்காக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் அந்த வினாவாரிய மதிப்பெண் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் என்ன பண்ணால் பக்கவாரியாக மதிப்பெண் நமக்கு
கொடுக்கணும். பக்கவாரியா மதிப்பெண் கொடுத்து இந்த 2 பக்கமும் டேலி ஆகணும். இங்கேயும் 59 வந்துச்சுன்னா இங்கேயும் 59 வரணும். அப்பதான் இந்த பேப்பர் வந்து முழுமையாக திருத்தப்பட்டது அப்படிங்கிறது அர்த்தம். சரி மாணவர்களே, இதுதான் உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினைச்சோம். இதுக்காக கடின உழைப்பு கொடுத்து இதை உருவாக்கி கொடுத்த நண்பர் வாசு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் சார்பா நாம் அடுத்தது எல்லாரும் கலந்து இனிமேல் சேர்ந்தே பயணப்படுவோம் என்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் எடுக்கிறது உங்கள் தமிழ் கல்வி வலைதளம் மற்றும் தமிழ் புரிதல் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.